Hi viewers, என் பேர் கிருஷ்ணா. என்னுடைய முந்தனை படம் வந்து சில்லுனொரு காதல். ஸோ ஐம் கம்மிங் பேக் வித் நெடுஞ்சாலை now. இந்த படத்தோட டீசர் வந்து நேற்று தான் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ரிலீஸ் பண்ணோம். முருகதாஸ் சார் தான் இதை ரிலீஸ் பண்ணார். துப்பாக்கியோட ஹிந்தி ரீமேக்கில் அவர் இருக்கார். அவர் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு என்னோடய ரெக்வஸ்ட்காக இங்கே வந்தார். ரியலி ஐ ஷுட் தேங்க் ஹிம். அவர் வந்ததுனால தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார். ஒரு சூப்பர் ஹிட் மூவி கொடுத்திருக்காரு. ஜில்லுன்னு ஒரு காதல் படம் இவர்தான் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்போ ஜில்லுன்னு இன்னொரு ஒரு சூப்பர் ஹிட் மூவி தர போறாரு. நேஷனல் அவார்ட் winning ace director who's given us super hit movies like Rajini, Tupac. Please congratulate இந்த மியூசிக் லான்ச் வந்து மார்ச்சில். ஸோ இந்த படத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்த்தா ஆரி he plays the main lead and Shivada she's the first time for the Tamil industry and she plays the heroine role. சத்யா எங்கேயும் எப்போதும் படத்தில் கேட்டிருப்பீங்க. the same music director joining and DOP is Rajvel. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ராஜும் இந்த படத்தோட அவுட்லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், த சேம் டைம் ஏதாவது இனோவேட்டிவாக இருக்கணும்ன்ட்டு நிறையா டிஸ்கஸ் பண்ணி we brought out something. So I hope you will enjoy that. And மியூசிக் பற்றி சொல்லணுன்னா இந்த படம் வந்து ஒரு 80s நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம். ஸோ அதனால் 80s அப்படி 80sனாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து இளையராஜா சார் தான். ஸோ இளையராஜா சாரோட டச்சஸ் நிறையா இருக்கணும் அப்படின்ற ஃபீல் இருந்தது. அட் த சேம் டைம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு இருக்கிற அப்டேஷனோட அந்த சவுண்டிங்ஸ்லாம் இருக்கணும்ட்டு. ஸோ வி டிஸ்கஸ் லாட் அபவுட் தட். ஸோ சாங்கு சில டியூன்ஸில் பழசாகவும் ப்ரெசன்டேஷன் புதுசாகவும் இருக்கணும்ட்டு ரெண்டும் பிளெண்ட் பண்ணி வி ட்ரைட் சம்திங் குட் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் you will enjoy the movie. Very capture for 3-4 years, 4 years yes actually சில்லுனொரு காதல் முடிச்சுட்டு என்னுடைய ரெண்டாவது படம் வந்து ஏன் இப்படி மயக்கினாய். அந்த படம் முடிஞ்சுது, பட் இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை பிகாஸ் ஆஃப் சம் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம். ஸோ அதில் த சேம் க்ரூ அண்ட் சேம் டீம் தான் ஆக்சுவலி நாங்கள் சத்யாவோட ஃபஸ்ட் படம் அதுதான் ஆஸ் அ மியூசிக் கம்போசர் அண்ட் ராஜ்வேல் வாஸ் அ டிஓபி. ஸோ மறுபடியும் நாங்கள் சேர்ந்து பண்ணுற படம் இது. அந்த படத்தினோட அதனால் உங்களுக்கு கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஜில்லுனொரு காதல் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு சாஃப்ட் டச் ஸ்டோரி. இது அப்படி கிடையாது. நெடுஞ்சாலை வந்து ரொமான்ஸ் இருக்குது as well as ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம் வித் லாட் ஆஃப் ரியல் எலிமெண்ட்ஸ், ஐ மீன் ரியல் கேரக்டர்ஸ். அதாவது இதில் வந்து ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் இல்லை, கிட்டத்தட்ட லீட் கேரக்டர்ஸே ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 கேரக்டர்ஸ்க்கும் இடையில நடக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், பாண்டிங்ஸ், ரிவாலிட்டி, வாட் எவர், ஒரு இன்டென்ஸ்டான ஃபிலிம் தான் வித் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் லைக் ஹியூமர், ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு பெரிய ஹீரோ போட்டிருக்கலாம்,
பட் இந்த படத்திலோட கேரக்டருக்காக நிறைய ஹீரோ ஒர்க் அவுட் பண்ணும், அதாவது கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்காக, ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் போனால் அவங்க டேட்ஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது, அது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃப்ரம் த டே ஒன் கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கணும்னு நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஷேட்ஸ்லையும் பார்த்துருக்க கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த கேரக்டர் வந்து இட் வில் கம் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஸோ அதுக்காக ஃப்ரெஷ் ஃபேஸ் போனேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர்னு சொன்னால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். த நேம் இஸ் ஆஜு அண்ட் சவுந்தரராஜன். ஸோ ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு படம் பண்ணணும்னுட்டு. ஸோ த டே கம்ஸ், அதனால் இந்த படத்தை நாங்கள் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாரும். மியூசிக் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, எந்த மாதிரி எப்படி இருக்கும் சார்? ஸோ மியூசிக் லான்ச் கண்டிப்பாக பெருசாக இருக்கும். நேற்று தான் இந்த படத்தோடைய டீசர் வெளியே விட்டோம். ஸோ இன் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஐ திங்க் இட்ஸ் a huge crowd and நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஐ ஃபவுண்ட் இட் இமீடியட்லி. அண்ட் மியூசிக் லான்ச் வந்து மார்ச் 1st or 2nd வீக்கில் இருக்கும். Thanks, colorculcinema.com viewers. Meet you again. Bye.